நாட்டை விட்டு தப்பியோட இருந்தாரா கோத்தாபய ராஜபக்ச? இப்படியான ஒரு கேள்வி இப்பொழுது பரவலாக எழுப்பப்படுகிறது. எனவே இது தொடர்பாக கிடைக்கப்பட்ட தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அத்துடன் கோத்தாபய ராஜபக்சவுடன் சேர்த்து வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட மற்றைய 2 பேரில் ஒருத்தர் கருணா அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு புலனாய்வு குழுவின் முக்கிய உறுப்பினர் என்று சொல்லப்படுகிறது. கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களால் நடத்தப்பட்ட ஒரு புலனாய்வு டீமில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். எனவே அது குறித்த விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம். முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026 ஆண்டு வியாழக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் புகலாம். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி பசன் அமரசேன அவர்களால் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்ச உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பயணத்தடை பலத்த சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது. என்னென்று சொன்னால், இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் கைது செய்யப்பட்டு இப்போ கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகுது. எனவே அவர் கைது செய்யப்பட்டு அன்றோ அல்லது அடுத்த நாளோ எல்லா தகவல்களையும், தனக்கு தெரிஞ்ச எல்லா தகவல்களையும் சிஐடியினருக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பார்கள். எனவே கோத்தாபய ராஜபக்சவோ அல்லது வேறு யாருக்கு எதிராகவோ பயணத்தடை விதிக்கிறதாக இருந்தால் அப்பயே விதிச்சிருக்கணும். ஆனால் அப்பெல்லாம் விதிக்கப்படாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென பயணத்தடை விதிக்கப்படுவது ஏன் என்கின்ற கேள்வி இப்போ பரவலாக எல்லோர் மத்தியிலும் கேட்கப்படுது. ஒருவேளை கோத்தாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு ஏதாவது திட்டம் தீட்டியிருந்தாரா, ரகசிய பிளான் ஏதாவது போட்டு வச்சிருந்தாரா என்கின்ற சந்தேகம் கூட இப்போ எழுது. ஏனென்று சொன்னால், குற்றப்புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். யார் யார் மேலே எல்லாம் சந்தேகம் இருக்கோ அவர்கள் கண்டிப்பாக கண்காணிப்பு வளையத்தில் தான் வைக்கப்படுவார்கள். அவர்கள் ஏதாவது டிக்கெட் புக் பண்ணுகிறார்களா அல்லது விசா எடுக்கிறார்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ சிஐடியினருக்கு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கணும். அந்த முக்கியமான தகவல் கிடைச்சதை அடுத்து தான் உடனடியாக நீதிமன்றத்திட்ட வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பயண தடை விதிக்கணும் என்று சொல்லி. அப்போ நீதிபதியும் உடனடியாக ஏற்றுக்கொண்டு பயண தடையை விதித்திருக்கின்றார். எனவே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் ஆகியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படையில இப்ப திடீரென்று நேற்று பயண தடை விதித்தமை பலத்த சந்தேகங்களை எழுப்பி இருக்குது. இதுக்கிடையில கோத்தாபய ராஜபக்சவோட சேர்த்து பயண தடை விதிக்கப்பட்ட மற்ற 2 பேரும் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுல ஒரு ஆள் கேர்னல் தர அதிகாரி, இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய கேர்னல் தர அதிகாரி. அவருடைய பேர் ரிசான் திரோஷன் அன்சார் என்று சொல்லப்படுகிறது. அவர் கேர்னல் தர அதிகாரி. அவருக்கு கீழே பணிபுரிஞ்ச மற்றும் ஒருவர் அவர்தான் மிக முக்கியமான ஆள், பிரேம் ஆனந்த உடலகம என்று சொல்லி. பிரேம் ஆனந்த உடலகம அவரை சில்வாண்டு சொல்றதாம். இவர் என்ன செய்யக்காரன்னு சொன்னா, இந்த சில்வாண்டு சொல்லப்படுறவர் கருணா குழுவில் இருந்திருக்கிறார். கருணா குழு என்று சொல்றது அந்த டிஎம்பிபி என்று சொல்லி கட்சி வச்சுக்கிறதானே, அந்த கட்சியில் இது கருணா தலைமையில், கருணா எனப்படுகின்ற விநாயகமூர்த்தி முரளிதரன் அவருடைய தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு அணி ஒன்று இயங்கி கொண்டிருந்ததாம். அந்த சிறப்பு புலனாய்வு அணி என்னென்ன வேலைகள் செய்துச்சு, என்ன செய்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அவருடைய தலைமையில் இயங்கின ஒரு சிறப்பு அணியில் முக்கியமான உறுப்பினராக இருந்திருக்கிறார் இந்த பிரேமானந்த உடலகம என்று சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையை உலுக்கிய மற்றும் ஒரு முக்கியமான கொலை சம்பவம். சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க, இலங்கையினுடைய ஒரு முன்னணி ஊடகவியலாளர், அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய கொலையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவருக்கு சம்பந்தம் இருக்கு என்று சொல்லப்படுது. உண்மையில லசந்த விக்ரமதுங்க அவருடைய அந்த கொலைக்கு பின்னணியில் இருந்தவர்கள், திட்டம் தீட்டியவர்கள், அதற்கு கட்டளையிட்டவர்கள் என்று சொல்லி அது யார் மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் தான் இந்த உடலகம, அதாவது கோத்தாபய ராஜபக்சவுக்கு சுரேஷ் சாலே அவர்களுக்கும் மிக நெருக்கமானவர் தான் இந்த உடலகம. எனவே லசந்த விக்ரமதுங்க அவர்களுடைய கொலை நடந்து முடிஞ்ச பிறகு இராணுவ புலனாய்வு பிரிவு மேல ஒரு சந்தேகம் வந்தது. இது இவர்களுடைய வேலையாத்தான் இருக்கும். இராணுவ புலனாய்வு பிரிவு டிஎம்ஐ என்று சொல்றதானே, டிஎம்ஐயில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வேலையாத்தான் இருக்கும் என்று சொல்லி எல்லா இடமும் அரசல் புரசலாக சந்தேகங்கள் வந்தோடனே இவர் என்ன செய்ய சொன்னா, உடலகம எனப்படுகின்ற சில்வா அந்த
கார்ச்சாரதி இருக்கார் தானே, லசந்த விக்ரமதுங்கவனுடைய கார்ச்சாரதி, அவரை பிடிச்சி விரட்டிக்கார். இங்க பேர் இந்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் போய் சாட்சி சொல்லிக்குள்ள தேவையில்லாமல் இராணுவ புலனாய்வு பிரிவு அதுன்னு சொல்லி தேவையில்லா கதையெல்லாம் கேட்கக்கூடாது, எதை கேட்டாலும் தெரியாண்டு சொல்லுன்ற மாதிரி இவர் பிடிச்சி விரட்டிக்கார். எனவே அவர் அப்படி விரட்டினார் என்று சொல்லி அதற்கும் அவர் மேல் ஒரு வழக்கு இருக்குது. இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு பிறகு விடுவிக்கப்பட்டிருந்தவர். அவரை விடுவிச்சதே பிழை என்று சொல்லி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றன. எனவே இப்படியான பின்னணியை கொண்டவர் தான் இந்த உடலகம என்று சொல்லப்படுற சில்வா. எனவே அவருக்கு எதிராகவும் பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது கேர்னல் தர அதிகாரி அன்சார், அவருக்கு எதிராகவும் பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் வரும் நாட்களில் மிகவும் தீவிரம் பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. முதியோர் இல்லம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அதில் தங்கியிருந்த முதியவர்களில் 11 பேர் கொல்லப்பட்ட பரிதாபகரமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று மாலை ஹொரணை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பவம் நடக்கக்குள்ள உள்ள 72 முதியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என 72 முதியவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீரென தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்படுகிறது. மின்சார ஒழுக்குத்தான் காரணம் என்று சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த முதியோர் இல்லத்தில் இருந்த கேஸ் சிலிண்டர் கூட வெடித்ததாக சொல்லப்படுகிறது. எனவே போலீஸ் விசாரணைகளை அடுத்துத்தான் உண்மையான காரணம் எங்களுக்கு தெரிய வரும். இருந்தாலும் அந்த விபத்து காரணமாக அந்த முதியோர் இல்லம் முற்று முழுதாக பாரிய தீச்சுவாலையோட எரிஞ்சு முற்று முழுதாக எரிஞ்சு சாம்பலாகி இருக்குது. அது சம்பந்தமான வீடியோக்கள் போட்டோக்கள் எல்லாம் இருக்குது. என்ன பிரச்சனை என்று சொன்னா யூடியூப்ல கண்டபடி இந்த வீடியோக்கள் எல்லாம் போட்டு காட்ட முடியல. ஏன்னு சொன்னா அந்த காட்சிகள் வன்முறையான காட்சிகளாக இருக்குது, பார்ப்பவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ற காட்சிகளாக இருக்கு என்று சொல்லி யூடியூப் சொல்லும் போது போட அனுமதி இல்லை என்று சொல்லி, அதனால நான் வீடியோவோ போட்டோக்களோ போட்டு காட்டையில. ஆனால் விபத்து ஒரு பயங்கரமான விபத்து. அதில் 11 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. 55 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது அந்த பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு துயரத்தை உருவாக்கி இருக்கிறது. தங்களுடைய முதுமை காலத்தில் ஒரு ஓய்வாக இருக்கிற காலத்தில் இப்படியான ஒரு விபத்தில் சிக்குவார்கள் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இனி தீ விபத்து ஏற்பட்ட உடனே அங்கிருந்து திடீரென்று ஓடவும் முடியாதான் அவையிலால. அதில் அரைவாசி பேர் பெட்டில் படுத்திருப்பினும், கதிரையில் இருந்திருப்பினும், ஓய்வாத்தான் இருந்திருப்பினும், அவையில இளைய ஆக்கள் மாதிரி ஓடி திரியலாமா இல்லையேன்னு. அப்போ தீ விபத்து கண்ணுக்கு முன்னால் வந்தாலுமே கூட ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியான ஒரு பரிதாபகரமான சாவாக அவர்களுடைய சாவு இருந்திருக்கிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். 5 தீயணைப்பு படை வீரர்களுடைய வாகனங்கள் களத்திலே இறக்கப்பட்டு தீயை அணைக்கின்ற முயற்சி இடம்பெற்றதாகவும் இரவு வரை நீண்டதாகவும் இந்த பணிகள் சொல்லப்படுகிறது. குவைத் விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய நாளில் ஈரானால் குவைத் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தினுடைய டெர்மினல் 1 அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் ஏராளமானவர்கள் 63 பேர் காயமடைந்திருந்தார்கள். ஒருவர் உயிரிழந்திருந்தார். அந்த 63 பேரில் 3 பேர் இலங்கையர்கள் என்று சொல்லப்படுகிறது. காயம் பெரிய அளவில் இல்லை, சிறிய லேசான காயம்தான். இருந்தாலும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று சொல்லி குவைத் நாட்டுக்கான இலங்கை தூதரகம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த 3 பேருமே டெக்னீசியன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது லிஃப்ட் இருக்கு தானே, மின் தூக்கி லிஃப்ட் பழுதா போனால் அதை திருத்தக்கூடிய டெக்னீசியன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த 3 பேரும் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நேற்று பட்டப்பகல் வேளையில் இடம்பெற்ற ஒரு கொள்ளை சம்பவம். இந்த கொள்ளை சம்பவத்தில் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது பட்டப்பகல் வேளையில் என்று சொல்லப்படுகிறது. சம்பவம் நடந்த இடம்தான் ஆச்சரியமான இடம். அதுவும் ஹொரண தான். அதாவது முதியோர் இல்லத்தில் தீ விபத்து நடந்தது தானே, அதே ஹொரண பகுதியில் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கி ஒன்றில், அரச வங்கி என்று சொல்லப்படுகிறது. அந்த வங்கியில் இருந்து 3.5 கோடி ரூபாய் பணம் அடங்கிய பெரிய ஒரு பார்சல் ஒன்று, ஒரு பொதி ஒன்று இருந்ததாம். அதை தூக்கி கொண்டால் ஓடிக்கார். என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ ஏடிஎம் மெஷின் இருக்குது தானே, அப்போ அந்த ஏடிஎம் மெஷினுக்கு போடுறதுக்காக காசு ஒன்று தானே வேணும். அந்த காசு பலத்த பாதுகாப்போடு தான் கொண்டு வரப்பட்டதாம். நான் நினைக்கிறேன் அந்த காசை கொண்டு ஏடிஎம் மெஷினுக்கு பின்னால் வச்சுட்டு இதையும் கவனிக்காமல் விட்டுச்சினமா இன்னும் எதுன்னு தெரியல. அங்கே வந்த அந்த குறிப்பிட்ட திருடன் அந்த 3.5 கோடி ரூபாய் காசு அடங்கி அந்த பெரிய பொதியாம் அதையும் தூக்கி கொண்டு அங்கிருந்து ஓடிக்கார். இப்போ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மிக விரைவில் அவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
செம்மணி மயானத்தில் நேற்று 15வது நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன. அதாவது 3ஆம் கட்டத்தினுடைய 15வது நாள் அகழ்வு பணிகள். இதன் போதும் ஏராளமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக இதுவரை 275 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றிலே 272 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே வேளையில் தடய பொருட்களும் ஏராளமானவை மீட்கப்பட்டுக் கொண்டே வருகின்றன. நேற்றைய நாளில் எந்த விதமான தடய பொருட்களும் மீட்கப்படாத போதிலும் கூட இதுவரை 101 தடய பொருட்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் மற்றும் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.